அன்பும் கண்மணியும் ஒண்ணு சேர்ந்து அந்த பாட்டி முகத்துல கறி பூசினா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க அன்பும் கண்மணியும் ஸ்டாக் ரூமுக்குள்ள தனியா மாட்டிக்கிறாங்க. அங்க கண்மணியும் அன்பும் மனசு விட்டு பேசுறதுக்கு டைம் கிடைக்குது. இந்த நேரத்துல அன்பு கையில காயமும் பட்டுருது. உடனே கண்மணி துடிச்சு போய் அன்பு கைய பிடிக்கிறாங்க. ஆனா ஒரு நிமிஷம் தயங்கி போய் நின்னுடுறாங்க. இந்த நேரத்துல அன்பு இருந்துகிட்டு கண்மணிக்கு இன்னும் நம்ம மேல பாசம் இருக்க தான் செய்யுது போலுக்க. அதனால தான் நமக்கு காயம் பட்டதும் துடிச்சுட்டான் அப்படின்ட்டு அன்பு நினைச்சுட்டு கண்மணி கிட்ட, "எதுக்காக கண்மணி இவ்வளவு பாசம் என் மேல வச்சிருந்துட்டு, நீ என்ன விட்டு போகுறதுக்கு முடிவெடுத்த?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே கண்மணி இருந்துட்டு, "நான் எங்க உங்கள விட்டு போகுறதுக்காக முடிவெடுத்தேன்? நீங்க தானே உங்க பாட்டிக்காக என்ன வீட்ட விட்டு போக சொன்னீங்க." அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. உடனே அன்பு எடுத்துக்கிட்டு, ஏன் கண்மணி நான் ஏதோ ஒரு கோவத்துல உன்ன வீட்ட விட்டு போக சொன்னேன்னா, நீ உடனே போயிடுவியா என்ன விட்டு?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கண்மணி இருந்துட்டு, "அப்பன்னா என்னுடைய பேச்சு நீங்க நம்பவே இல்லையே! உங்க பாட்டி பேச்ச கேட்டுட்டு, என்னையும், எங்க அம்மாவையும் எவ்வளவு தரக்குறைவா நீங்க பேசுனீங்கன்னு தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்க ஒரு டிஃபன் கடை வச்சிருக்கோமா, உங்க பாட்டி பெரிய கம்பெனி வச்சிருக்காங்களாம். 2யும் கம்பேர் பண்ணி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எவ்வளவு தூரம் நீங்க பேசுனீங்க. உங்க மனசுல உள்ளதெல்லாம் அன்னைக்கு வெளியில வந்துடுச்சுல்ல." அப்படின்ட்டு கண்மணி சொல்றாங்க. உடனே அன்பு இருந்துட்டு, "என்ன கண்மணி, அது ஏதோ நான் கோவத்துல பேசிட்டேன்." அப்படிங்கிறாங்க. "அப்பன்னா உங்க பாட்டி பண்ணதெல்லாம் சரியா? உங்க பாட்டி என்ன பேசுனாங்க எங்க அம்மாவ பத்தி?" "எங்க அம்மாவையும், எங்க சித்தப்பாவையும் சேர்த்து வச்சு பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால எப்படிங்க சும்மா இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்துல உங்க பாட்டிய அறையறதுக்கு கைய ஓங்குனது தப்பு தான். ஆனா உங்க பாட்டி பண்ணது தப்பு தானுங்க. அந்த நேரத்துல நீங்க என் பக்கம் நின்றுக்கணுமே. ஆனா நிக்காம உங்க பாட்டிய கைய ஓங்குனது மட்டும் தான் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சுச்சுல்ல. அப்படின்ட்டு கண்மணி வந்து கேட்குறாங்க. உடனே அன்பு இருந்துட்டு, "சாரி. ஆனா அந்த நேரத்துல நீ பாட்டிய கைய ஓங்குனதுனால எனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியல. கோவத்துல ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன். என்ன மன்னிச்சுடு கண்மணி." அப்படின்ட்டு அன்பு கண்மணி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே கண்மணி இருந்துகிட்டு, "அப்பனா நீங்க கோவத்துல என்ன முடிவுனாலும் எடுத்துட்டு அடுத்து மாத்தி பேசிக்குவீங்க. அதெல்லாம் நான் எதையும் பெருசாவே நினைக்கக் கூடாது. ஆனா நீங்க வந்து என்ன கூப்பிடுவீங்கன்னு நானு ரொம்ப எதிர்பார்த்தேன். நீங்க என்ன கூப்பிடவே வரலல்ல. உங்க பாட்டியோட கௌரவம் தான் உங்களுக்கு முக்கியமாயிடுச்சுல்ல. ஒரு நிமிஷத்துல என்ன தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போயிட்டீங்கல்ல." அப்படின்னு கண்மணி அழுதுகிட்டே பேசுறாங்க. உடனே அன்பு இருந்துட்டு, "சாரி கண்மணி, என்ன மன்னிச்சுடு கண்மணி." அப்படின்னு, "உன் கால்ல கூட நான் விழுறேன். உங்க அம்மா கிட்ட கூட நான் வந்து சாரி கேட்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க அன்பு கண்மணி கால்லயே விழுகுறாங்க. உடனே கண்மணி, "என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அன்பு கட்டிப்பிடிச்சுட்டு அழுகுறாங்க. கதவ காலையில தேன்மொழி வந்து திறந்து விட்டுர்றாங்க. அன்பும் கண்மணியும் வெளியில வர்றாங்க. ஒண்ணு போல பேசிக்கிட்டு. அத பார்த்துட்டு தேன்மொழி கண்மணி அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. உடனே கண்மணி அம்மா சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் மனசு விட்டு பேசி சேர்ந்துட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.